ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம இந்த மீனை வச்சு ஒரு மீன் குழம்பு, தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த அளவு வெங்காயம் வதங்கினதும் நம்ம இப்போது அதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து விட்டு வதக்கணுன்னா சீக்கிரமாக நமக்கு இந்த மசாலா வதங்கிடும். இந்த மீன் குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலா அரைச்சிட்டோன்னா அப்புறமா நம்ம மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை நம்ம சேர்த்து குழம்பு கூட்டி வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வதங்கின உடனே நம்ம மசாலா எல்லாம் அதிலே கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதிலேயே கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக குருமிளகு, அப்புறம் மிளகா, மல்லி எல்லாம் இப்போ நம்ம சேர்த்து பவுடர் சேர்த்து விட்டுறலாம். மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். மல்லி ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த மசாலாவை வதக்கணும். இதிலேயே எடுத்து வச்ச ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்தா வாசமாக இருக்கும். இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்டுலேயே நம்ம மசாலா வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா ஆறின உடனே நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல மையாட்டம் விழுதாட்டம் அரைச்சிக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனாலே கட்டாயமாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கணும். வெந்தயத்தோட வாசமும் டேஸ்ட்டும் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. இது ரெண்டும் பொரியட்டும். கடுகு வெடித்ததும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டுட்டு 2 பல் பூண்டு, 2-3 சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு எப்போவுமே மண் சட்டியில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெந்தயம், கடுகெல்லாம் பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு வாசம் வரும். பூண்டு, வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம். இருக்கிற தண்ணி, அப்புறமா நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம். அதை இப்போது இந்த மீன் குழம்புக்கு சேர்த்து விட்டுறலாம். இதில் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஸ்டேஜில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, புளி, காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு குழம்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிய விடணும். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா பச்சை வாசமெல்லாம் போகிறது கொஞ்சம் உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இப்போது உள்ளே சேர்த்துடலாம். மீன் குழம்புக்கு மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீனாக பார்த்து வாங்கி குழம்பு பண்ணால் நல்லா வரும். இந்த மீன் இப்போது நல்லா கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி இந்த மீன் குழம்புக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா எல்லாம் எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் புளியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மீனையும் போட்டு வேக விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸு கொதிய விட்டால் போதும். இப்போ நமக்கு அருமையான மீன் குழம்பு ரெடி. மிளகாயில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு நம்ம இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.